பெண்கள் கர்ப்ப காலத்தில் மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்குற காலத்துலேயும் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு ஒரே உணவு தாய்ப்பால் தான். தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் எந்த வகையான உணவுகளை உட்கொண்டாலும் அது தாய்ப்பாலோடு கலந்து குழந்தையே அடையும். அதனால் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாய்ப்பால் கொடுக்குறவங்க தங்களோட உணவுகளில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்களில் இருக்கிற ஃப்ளேவர் தாய்ப்பாலில் கலந்து குழந்தைக்கு வயிற்று உப்பசத்தை உருவாக்கும். அதனால் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை இந்த மாதிரி பழங்களை தவிர்க்கிறது நல்லது. ஸ்ட்ராபெரி பழத்தை பெண்கள் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு தீவிரமான அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்வு தொல்லை, வயிற்றுப்போக்கு, எரிச்சல் போன்றவையும் சில நேரங்களில் சருமத்தில் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படும். அதனால் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் இவற்றை தவிர்க்கிறது நல்லது. அன்னாசியில் இருக்கிற அசிட்டிக் தன்மை தாய்ப்பாலோட கலந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தாய்ப்பாலை நாற்றமிக்க தான் மாற்றுறதோட குழந்தைக்கு அரிப்புகளையும் உண்டாக்கும். அதே மாதிரி கிவி பழத்தை தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் தவிர்க்கணும். ஏன்னா இது குழந்தைக்கு ஆரோக்கியமானது கிடையாது. இந்த பழத்தில் இருக்கிற ஒரு உட்பொருள் வந்துட்டு குழந்தைக்கு வாய்வு தொல்லையை உண்டாக்கும். செர்ரி பழங்களை அதிகமாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் இயற்கையாகவே மலம் இழக்கிற தன்மை இருக்குது. ஒருவேளை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுற அபாயம் இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரோட உடம்புமாகவும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் இன்கேஸ் இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு ஜாஸ்தி சாப்பிடும்போது பாப்பா நைட்டு தூங்காமல் மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கும் போது அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் குறைவாக எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு சில உணவுகள் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஏதாவது அஜீரண கோளாறோ இல்லைனா வாய்வு தொந்தரவோ இல்லைனா சரியாக தூங்காமையோ அவங்க ஒரு மாதிரி நைன்னு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஃபுட்டு கொஞ்சம் இதாக எடுத்துக்கிட்டோமோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.